வேட்டையின் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெய்லரை ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. அதை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லை என்கவுண்டர் பண்ணாங்களான்றது தான் படமாக தெரியுது. ஒருவேளை கதை என்னவாக இருக்குன்றது இந்த வீடியோவில் ஒரு சின்ன அலசல் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரெய்லர் ஆரம்பத்தில் கைது செய் குற்றவாளியை கைது செய்யிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் பொறுக்கிங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது ஒரு லேடி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஒரு பெண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஒரு டீம் ரெடி பண்ணுறாங்க. முதல்ல என்கவுண்டர் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியல, என்கவுண்டர் பண்ண முடியல குற்றவாளி. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வராரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு வாரத்தில் பண்ண முடியுமான்னு. ஒரு வாரம் தேவையில்லை சார், நான் 3 நாளுக்குள்ளேயே எல்லா ஒர்க்கையும் முடித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் இப்போ கதை போகுது. கடைசியில் தலைவர் அவர்கள் குற்றவாளி என்கவுண்டர் பண்ணாரா இல்லையான்ற மாதிரி தான் படத்தை கொண்டு போகிற மாதிரி தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. இந்த ட்ரெய்லரில் தமிழ் ஆக்டர்ஸ் தாண்டி ஹிந்தியிலிருந்து அமிதாப் பச்சனை கொண்டு வந்திருக்காங்க. தெலுங்கில் நம்ம ராணா டகுபதி, மலையாளத்தில் பகத் பாசில், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு கண்டிப்பாக இது பேன் இண்டியா லெவலில் கண்டிப்பாக படம் விட்டாக வாய்ப்பு இருக்குது. அதில் பகத் பாசில் நெகட்டிவ் கேரக்டராக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவர் சீன்களை காட்டும் போது திருடுனா முகமுடி போட்டிருக்குன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தாவே போதும், இந்த மாதிரியான ஒரு டோனில் டைலாக் பேசுகிறாரு. ஒருவேளை இந்த டைலாக் பார்த்து பகத் பாசில் மேபி வில்லனாக இருக்கலாம், ஒரு சின்ன அசம்ஷன் இருக்குது. அதேமாதிரி இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாரு, குற்றம் நடந்த சமயத்தில் போலீஸ் அமைதியாக இருக்கிறத விட அதிகாரத்தை பயன்படுத்துறதுல தப்பே இல்லைன்னு சொல்லுவார். ஒருவேளை என்கவுண்டருக்காக அந்த அதிகாரத்தை பற்றி சொல்கிறாரா இல்லை எதுக்காக தெரியல, ஒருவேளை என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம்ன்றது தான் அசம்ஷனாக இருக்குது. ஓவராலாக அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது கண்டிப்பாக இது க்ரைம் பேஸ்டு மூவியாக தான் இருக்கும். என்கவுண்டர் பண்ணாரா இல்லையான்றது தான் கடைசியில் சொல்ல வருவாங்கன்றது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா எதுவாக இருக்கும் படத்தோட கதை உங்கள் அசம்ஷனில் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதையும் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.